அக்டோபர் 24ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம் தான் பனி. இந்த படம் இப்போது சோனி லிவ்வில் வந்திருக்கு. படத்தை இப்போ தான் நான் பார்த்தேன். 2 கொலைகாரனுங்க நம்ம ஹீரோவுடைய குடும்பத்துக்குள்ள புகுந்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுறானுங்க. ஸோ நம்ம ஹீரோ இவனுங்களை 2 பேர்த்தையும் என்ன பண்ணார், இதுதான் பனியோடைய ஒன்லைன். படத்துடைய முதல் பாசிட்டிவ்னு பார்த்தா ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேரோடைய கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ரெண்டாவது பிஜிஎம் சூப்பராக இருந்தது. சில சீன்ஸ்லாம் நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், இப்போ இப்படி ஒரு பீக்கில் ஒரு மாசான பிஜிஎம் வரப்போகுதுன்னு. பட் அது வராது. அதற்கு பதிலாக அந்த சீனை வேறு மாதிரி எலிவேட் பண்ணியிருப்பாங்க, வேறு மாதிரியான ஒரு பிஜிஎம்மை போட்டு. மூன்றாவது பாசிட்டிவ், படத்தில் எடுத்திருக்க எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருந்ததுங்க. த்ரில் கொடுக்க வேண்டிய சீன் த்ரில்லை கொடுத்தது, ரொமான்டிக் ஃபீல் கொடுக்க வேண்டிய சீன் அதை கரெக்டாகவே கன்வே பண்ணிச்சு. படத்துடைய நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா வில்லன் கேரக்டர்ஸுடைய ஸ்டேஜிங் நல்லா இருந்தது. பட் கதைக்கு அது தேவையே இல்லை. மூவியை 40வது நிமிஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுச்சு. ரெண்டாவது நெகட்டிவ், ஹீரோவுடைய கேரக்டரை ரொம்ப லேசியாக எழுதியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா படம் முழுக்க வில்லன் கேரக்டரை நல்லா எழுதிட்டு கடைசியில் வீக்காக எழுதிட்டாங்க. ஹீரோ கேரக்டரை படம் முழுக்க வேடிக்கை பார்க்க விட்டுட்டு கடைசியில் சம்பவத்தை செய்ய விட்டுட்டாங்க. மூன்றாவது நெகட்டிவ், படத்தில் சாங்ஸ்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் படத்துடைய டியூரேஷனை 2 மணி நேரம் 20 நிமிஷத்துலேருந்து தாராளமாக கம்மி பண்ணி 2 ஹார்ஸ்க்கே கொடுத்துருக்கலாம். என்னோட ஒப்பீனியன், குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் இவங்க எல்லா சீன்ஸுமே சூப்பராக த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. அதனாலேயே ஒன் டைம் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். மெச்சூரான 18+ சீன்ஸ் இருக்குது. தமிழ் டப்பிங் உடைய சோனி லிவ்வில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுது.